Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss 12th Computer Science, Chapter 13. Chapter name is Python and CSV files. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Let's see the next topic. Read and write a CSV file using Python. பைத்தானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்வின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல்ஸு. நமக்கு வந்து பைத்தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி மாடியூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செவரல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் சிஎஸ்வி ஃபைலில். ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சிஎஸ்வி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா தட் கண்டைன்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அதர் கோட் ஆல்சோ, தட் இஸ் த ரீட், ரைட் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா ஃப்ரம் டு எ சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஓகே, next topic, read a CSV file using Python. Okay, Python யூஸ் பண்ணி CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். There is a two way to read a CSV file. First பார்த்தீங்கன்னா ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம CSV ஃபைலை ரீட் பண்ணலாம் யூசிங் த Python. dict reader class அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம CSV ஃபைலை Python மூலமா ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், if you want to read from or write to a file. Okay, so நம்ம வந்து CSV ஃபைலை வந்து ரீட் பண்ண போறீங்களோ இல்லை ரைட் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து ரீடிங் ப்ராசஸோ இல்லை வந்து ரைட்டிங் ப்ராசஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏன் நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ரீட் ரைட் ப்ராசஸ் பண்ணுறோன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா that may be tied with some resources. ஸோ அந்த ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம க்ளோஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see here இந்த பைத்தான் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆர்டராக வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்றதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸை, அதாவது ரீடோ இல்லை ரைட் ஆப்ரேஷன்ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். திஸ் இஸ் த ஆர்டர் டு பெர்ஃபார்ம் தி ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இன் எ பைத்தான். நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் நோட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா பைத்தானில் சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதனுடைய பாத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பாத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாத்தை வந்து டபுள் கோர்ஸில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் கோர்ஸில் கூட நம்ம கொடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா there is a built-in functions. ஓகே, ஸோ ஓப்பன்ன்ற built-in functions இருக்குது. இந்த built-in ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த ஓப்பன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஓப்பன்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்வி ஃபைலினுடைய பாத்தை கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன்ன்ற ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபைலினுடைய பாத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட்ல இருக்க பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் டிக்ஷனரியிலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்டாக ஃபைலினுடைய நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுடைய சிஎஸ்வி ஃபைலு கரண்ட் டிக்ஷனரியில் இல்லைன்னா அதனுடைய ஃபுல் பாத்தை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலினுடைய பாத்து பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் சிங்கிள் கோர்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும் போதே அதுக்கான மோடை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மோட் பார்த்தீங்கன்னா RWA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, R மீன்ஸ் தட் இஸ் அ ரீடு, W மீன்ஸ் ரைட்டு, A மீன்ஸ் அப்பெண்ட். ஸோ இந்த மோடை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால ஸோ நம்ம அந்த ஃபைலை வந்து என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் R மீன்ஸ் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைலை வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்னா நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா அப்பெண்ட். சப்போஸ் உங்களுடைய நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைலை வந்து அப்பெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் இந்த மோடை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வி கேன் ஸ்பெசிஃபை த டெக்ஸ்ட் ஆர் பைனரி. ஸோ இந்த மோடை கூட நம்ம யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பட் வி டிடன்ட் ஸ்பெசிஃபை எனி மோடு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட் மோடை எடுத்துக்கும். டிஃபால்ட் மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ரீடிங் மோட். ரீடிங் மோடை வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ரீடிங் மோடில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்க டேட்டாஸ், அதாவது சிஎஸ்வி ஃபைலில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் ஃபைல் லைக் இமேஜோ இல்லை வந்து EXE ஃபைலோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க சிஎஸ்வி ஃபைல் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனரி மோடை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பைனரி மோடு எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்ஸை ரிட்டர்ன் பண்ணோம்.
நெக்ஸ்ட் நமக்கு பைத்தான்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல் மோட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see the R mode. R mode பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தட் இஸ் a open file for reading. ஓகே, ரீடிங் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ற மோடு தான் இந்த R mode. தட் இஸ் a default mode. நெக்ஸ்ட் டபிள்யூன்றது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைலினுடைய நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கில் இல்லை, அந்த லொக்கேஷன்ஸில் இல்லை அப்படின்னா தட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் a நியூ ஃபைல். ஸோ அந்த நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் கொடுத்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா தட் வில் பி ஷோ த ஆப்ரேஷன் ஃபைல்டு. நெக்ஸ்ட் மோட் ஏ, தட் இஸ் அப்பெண்டிங். ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஃபைலில் பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ணும் லாஸ்ட்டாக கொண்டுட்டு போயிட்டு வித்தவுட் ட்ரங்கேட்டிங் இட். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இல்லைன்னா தட் வில் பி கிரியேட் a நியூ ஃபைல். நெக்ஸ்ட் டீன்றது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த டிஃபால்ட் மோட். நெக்ஸ்ட் பி, தட் இஸ் அ பைனரி மோட். ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பைனரி மோடில் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம வந்து பி என்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ளஸ், திஸ் இஸ் த அப்டேட்டிங் மோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பாத் கொடுத்துருக்கோம். பட் இங்கே எந்த ஒரு மோடு வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரீடிங் மோடாக எடுத்துக்கும். அப்படிலாம் நமக்கு தெரியும் டீன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டெக்ஸ்ட் மோடாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு பாத் கொடுத்துருக்காங்க. பட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மோடையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க டபிள்யூன்றது. ஸோ தட் வில் பி ஓப்பன் தட் இன் ரைட்டிங் மோடு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே ஒரு ஃபைலினுடைய பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மோட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா R plus B. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி மோட். நெக்ஸ்ட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பேஜ் கலெக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளீனப் பண்ணும். ஸோ இது க்ளீனப் பண்ணுறதுனால ஸோ இந்த பைத்தானு ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணலாம் கிடையாது, நம்ம தான் அதை க்ளோஸ் பண்ணணும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஓப்பன் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா ஸோ அந்த ஃபைலை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது வந்து எரர் வருது அப்படின்னா ஸோ இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணாமலே, அதாவது க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போகாமலே ஸோ இந்த ஃபைலை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வித்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். எந்த எரர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். வித்ன்றது பார்த்தீங்கன்னா என்டையர்லி சேஃப் மெத்தட் டு ஓப்பன் தி ஃபைல். ஸோ வித்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் என்ற மெத்தடை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ன்ற மெத்தடு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடும். லுக் அட் ஹியர் வித் மெத்தட். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா வித்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா தட் இஸ் த சேஃப். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபைல் கொடுக்குறேன் ரீட் மோடில். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எஃப் என்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து க்ளோஸ் என்ற ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா CSV ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தட் சம் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தட் வில் பி டைடு வித் தட் ஃபைல். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் என்ற மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணலாம். லெட்ஸ் see the next topic, CSV modules reader functions. ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம CSV ஃபைலில் இன்க்ளூட் பண்ணியிருக்க டேட்டாவை வந்து ரீட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, csv.reader என்ற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டா வந்து ரீட் பண்ணி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த ரீடர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் டேக் த ஈச் லைன் ஆஃப் தி ஃபைல் அண்ட் மேக் எ லிஸ்ட் ஆஃப் ஆல் காலம்ஸ். CSV ஃபைலில் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி ஸோ இந்த மெத்தட், அதாவது csv.reader என்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லை பைப் ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லை கமா ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்ம CSV reader என்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம CSV ஃபைலில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணி பார்க்கலாம். Let's see the syntax for the CSV reader method. So csv.reader என்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபைலினுடைய ஆப்ஜெக்ட்ஸு, அதாவது நம்ம வந்து CSV ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி எந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலினுடைய ஆப்ஜெக்டை நம்ம இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் டெலிமீட்டர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FMT பேராமீட்டர்ஸ். ஓகே, லெட்ஸ் see that ஒன் பை ஒன்.
ஃபைல் ஆப்ஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி என்ன மோட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ ஸோ அந்த ஃபைலினுடைய ஆப்ஜெக்ட்னுடைய நெக்ஸ்ட் டெலிமிட்டர்ஸ். டெலிமிட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். டெலிமிட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் கண்டெயின் த ஸ்டாண்டர்ட் டயலக்ட் லைக் தட் கமாஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு ஃபைல்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணிடும். நெக்ஸ்ட் எஃப்எம்டி பேராமீட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி வி கேன் ஓவர் ரைட் த டிஃபால்ட் வேல்யூஸ். அதாவது ஆல்ரெடி இருக்க வேல்யூஸை பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணலாம். எப்படி ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் பை யூசிங் த ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ். அதே மாதிரி கோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் எஃப்எம்டி பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சிஎஸ்வி ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 மெத்தடில் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ we'll see that 1 by 1. CSV file data with a default delimiters, comma. Next CSV files data with a space at beginning. Next CSV file data with the quotes. CSV file data with custom delimiters. Okay, let's see that 1 by 1. First topic பாருங்க, CSV file with the default delimiters, that is a comma. ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிள் 1ன்ற ஒரு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் டெலிமிட்டர்ஸ் கமாஸ் யூஸ் பண்ணி ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு ரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see the example for that. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் கேன்ற நேமில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் டியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் டேட்டாஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரோல் நம்பர், நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், டோட்டல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து எப்படி வந்து பைத்தானை யூஸ் பண்ணி 1 by 1 வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பைத்தானுடைய ப்ரோக்ராமை வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமை பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைலை வந்து நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதனுடைய மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால் இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வித்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஒரு ஃபைலை. நீங்கள் அப்படின்னா டேரெக்டாக கூட நம்ம வந்து வித்ன்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வித்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலினுடைய பாத் கேன்ற நேமில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனுடைய லொக்கேஷன்ஸ் கொடுக்குறேன். D::குள்ளே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால D:\k.csv அப்படின்றது சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கமாஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட் கொடுக்குறேன். மோடுன்றது பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண போகிறேன். அதாவது k.csvன்ற ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸ் வந்து ரீட் பண்ண போகிறேன். அதனால் அதனுடைய மோடு ரீட் மோடுன்றதை கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஸோ எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க சிஎஸ்வி ரீடர் என்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறேன். ஓகே, ரீட் பண்ணி அதை எதில் ஸ்டோர் பண்ணுறோன்னா ரீடர் என்ற ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ரீடர் என்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவை வந்து நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ரோ என்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரோவா அதாவது ரீடர் என்ற ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸ் வந்து ஒவ்வொரு ரோவாக எடுத்து நான் இங்கே வந்து பிரிண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, ஃபார் லூப் உங்களுடைய புக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன்ஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ இன்டென்டேஷன்ஸ் பண்ணி தான் இந்த ஃபார் லூப் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் லூப் கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டென்டேஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ரோவாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லா லைனும் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். f.close என்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து f.closeன்றதை கொடுக்குறோம். எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா k.csv என்ற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து f.closeன்றதை கொடுக்குறோம். லெட்ஸ் see the output for this. ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணுங்கள். ஒரு நேம் கொடுத்து அதுக்கு ஃபைல் சேவில் போனோம்னா சேவ் டயலாக் பாக்ஸஸ் வரும். இதில் வந்து ஒரு நேம் கொடுத்து ஜஸ்ட் சேவ்ன்றது கொடுங்க. நான் வந்து SVM என்ற நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஜஸ்ட் F5 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நமக்கு CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸ் எல்லாமே லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகிடுச்சு பை யூசிங் தி டிஃபால்ட் டெலிமிட்டர்ஸ் கமாஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see the next topic. CSV files data with space at the beginning. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 3 காலம்ஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. எப்படி 3 காலம் சொல்கிறோன்னா ஸோ இங்கே 3 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கமாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ எங்கள் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கமாஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ திஸ் அ பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம்பிளில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுற வேல்யூக்கு பிஃபோரில் ஏதாவது வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் டாபிக் 2ன்னு இருக்குன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் வாங்க. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். CSV ஃபைலை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்க்ளூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரோஸ் அப்படின்ற ஒரு நேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த நேமுக்கு ப்ரிஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மஹின்ற நேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் ப்ரிஃபிக்ஸில் இருக்க ஸ்பேஸை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the Python program for that. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். CSV வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா CSV ப்ரோக்ராமை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறதுனால CSVன்ற மாடியூல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓப்பன் என்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா K என்ற நேமில் CSV ஃபைலை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். D::குள்ளே இருக்குது. ஸோ அதனுடைய பாத் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கமாஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடு இன்க்ளூட் பண்ணும். ஸோ நான் வந்து R என்ற மோடு கொடுக்குறேன். தட் இஸ் த ரீட் மோட். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி F என்ற நேமில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், CSV ரீடர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது CSV ரீடர் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த k.csv ஃபைலில் இருக்க ஒவ்வொரு லைனையும் வந்து ரீட் பண்ணி ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ரீடர்ன்றதில். ஸோ அதை வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்ற மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸு, நெக்ஸ்ட் டெலிமீட்டர்ஸு, நெக்ஸ்ட்டு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள் டெலிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து CSV ஃபைலை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குறோம். கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரூன்ற வேல்யூ கொடுக்குறோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்றது இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரூன்றதை கொடுக்குறோம். ட்ரூன்றதை கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் ரீட் பண்ணும்போது ஸோ அதில் வந்து ப்ரிஃபிக்ஸில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்ன்றது ட்ரூன்னு செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா CSV ஃபைலில் இருக்க லைன்ஸை வந்து ரீட் பண்ணி ரீடர்ன்றதில் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரோன்றது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ கொடுக்கலன்னா ஸோ அந்த ரீடரில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் ரோன்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக எடுத்து பிரிண்ட் பண்ணும் ஃபார் லூப்பு. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா CSV ஃபைலில் லாஸ்ட் லைன் முடியுதோ ஸோ அப்போ இந்த ஃபார் லூப் போய்ட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா f.closeன்னு கொடுக்கும்போது ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்த ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்க k.csv ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். லெட்ஸ் see the output for this. ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை சேவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் A என்ற நேம் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் FIக்கு யூஸ் பண்ணி நான் வந்து ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்ற நேமுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து CSV ஃபைலை ஸ்டோர் பண்ணியிருந்தேன். பட் இங்கே பாருங்கள் அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் ஆகலை. சப்போஸ் நான் இந்த ப்ரோக்ராமில் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்ன்றது கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபைலு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் FIக்கு யூஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள் ரோஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ண ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன்லேயும் பாருங்கள் மகிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகுது. ஓகே. லெட்ஸ் see the next topic. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா CSV ரெஜிஸ்டர் டயலாக்ட் என்ற ஒரு மாடியூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்க ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ட்ரூன்றதை பார்த்தீங்கன்னா நான் இங்கேவே அதாவது CSV ரீடர் மாடியூல்லே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணிட்டேன். லெட்ஸ் see the next topic. CSV ஃபைல் டேட்டா வித் அ கோட். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கூட நம்ம வந்து CSV ஃபைலில் ரீட் பண்ணலாம் பை ரெஜிஸ்டரிங் த நியூ டயலாக்ட் யூஸிங் CSV ரெஜிஸ்டர் டயலாக்ட். ஸோ இந்த CSV ரெஜிஸ்டர் டயலாக்ட்ன்றதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு CSV ஃபைலு கோட்ஸோடு இருந்துச்சுன்னா ஸோ அதை கூட ரீட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. லுக் அட் திஸ் CSV ஃபைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஃபீல்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ். இந்த கொட்டேஷன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கொட்டேஷன்ஸும். ஸோ இதை வந்து CSV ஃபைலில் எப்படி வந்து ரீட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
Look at this program. First line பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CSV ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறதுனால நம்ம வந்து CSVன்றதை இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க csv.register-dialect. ஸோ இந்த மாடியூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து CSV ஃபைலில் இருக்க கோட்ஸை வந்து ரீட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மை டைலக்ட்ன்ற ஒரு நேமை யூஸ் பண்ணி டெலிமீட்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணோம். டெலிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறது கமாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கோட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா csv.codes_all என்னும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் CSV ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம். ஸோ அதாவது ஒவ்வொரு வேல்யூனுடைய ப்ரிஃபிக்ஸில் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக ட்ரூன்றது கொடுக்குறோம். ஃபால்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க எந்த ஃபைலில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிகோலனுக்குள்ள ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து K1ன்ற நேமில் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நான் டிகோலனுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து அதனுடைய பாத்தை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட் மோடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி Fன்றதுல ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்க csv.reader என்ற மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இதில் எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ K1 என்ற CSV ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து அதனுடைய ஆப்ஜெக்ட் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைலக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன டைலக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைலக்டில் பார்த்தீங்கன்னா மை டைலக்ட்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். மை டைலக்ட் டூவில் பார்த்தீங்கன்னா டெலிமீட்டர்ஸ் வந்து கமாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கோட்ஸ் வந்து எல்லா டேட்டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வேல்யூலையும் ப்ரீஃபிக்ஸில் இருக்க வந்து ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம் இந்த டைலக்டில். ஸோ அந்த டைலக்ட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மை டைலக்ட். ஓகே, ஸோ திஸ் த யூசர் டிஃபைன் நேம். நம்ம என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா K1.csv ஃபைல் அப்ளை பண்ணிட்டு ஸோ அதை வந்து ரீடர்ன்றதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரீடரில் இருக்க ஒவ்வொரு டேட்டாஸையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ரோஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்பில் ரோன் கொடுக்கும்போது ரோனோட ஃபஸ்ட்டு அதாவது 0th ரோவை எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ரீடரில் எத்தனை ரோ இருக்கோ ஸோ அத்தனை ரோஸையும் எடுத்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். ஸோ ரீடரில் இருக்க எல்லா ரோஸையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா f.close. f.closeன்றது பார்த்தீங்கன்னா எஃப்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு CSV ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக f.close அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்க நான் வந்து இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை ரன் பண்ணுறதுக்கு எஃப்ஐன்ற கீயை ப்ரெஸ் பண்ணோம். எஃப்ஐன்ற கீயை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, நான் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். லுக் அட் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த எல்லா டேட்டாஸுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒவ்வொரு வேல்யூவில் இருக்க ப்ரீஃபிக்ஸில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பேஸ் எதுவுமே நம்ம கொடுக்கலன்றதுனால ஸோ எதுவுமே எந்த ஒரு எஃபெக்டும் ஆகலை. Let's see the next topic, CSV files with custom delimiters. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி CSV ஃபைலை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு காலத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம பைப் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒவ்வொரு காலத்தையும் செப்பரேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் CSV ஃபைலில். இப்போ கஸ்டம் டெலிமீட்டர்ஸாக பைப் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம ஒவ்வொரு காலம்ஸையும் செப்பரேட் பண்ணலாம். அப்படி செப்பரேட் பண்ணி ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணி ஸோ அந்த CSV ஃபைலை எப்படி நம்ம ரீட் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the example for that. ஸோ look at this CSV file. ஸோ இந்த CSV ஃபைலை நம்ம வந்து நோட் பேடில் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு let's see this program. CSV ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு csv.register-dialect. ஸோ இந்த மாடியூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு டைலக்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அந்த டைலக்ட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மை டைலக்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன், நீங்கள் என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன டெலிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு காலமையும் செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே நம்ம பைப் லைன் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண ஃபைலினுடைய நேம் கொடுத்து நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வித் கீவேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ வித் கீவேர்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட் தி எண்டில் வந்து நம்ம அதனுடைய ஆப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணுவோம். எஃப்ன்ற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரீடர் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா csv.reader என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ எஃப்ல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூஸ் அதாவது எஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைலக்ட் அப்ளை பண்ணுறோம். எந்த டைலக்ட் அப்ளை பண்ணுறோம்? மை டைலக்ட்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைலக்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த டைலக்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரே ஒரு டெலிமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா பைப் சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம அந்த CSV ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறதால ஸோ நம்ம டெலிமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பைப் சிம்பிளை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்
லூப்பிங் யூஸ் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவையும் ஓகே ஸோ அந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்க ஒவ்வொரு ரோவையும் நம்ம ரீட் பண்ணி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன் வாங்க பைத்தானில். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து சிஎஸ்வி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் பை யூசிங் த பைப் சிம்பிள். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு பைத்தான் ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, look at this program. இந்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லா டீடைல்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த CSV ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ன்ற நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து எம்ன்றது கொடுத்துருக்கேங்க. ஓகே, மற்ற டீடைல்ஸ்லாம் ஆஸ் யூஸ்வல் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் எஃப்ஐகே ப்ரெஸ் பண்ணால் நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு ஸ்டோர் திஸ் ஃபைல். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டேன். அதனால் ஸோ ஜஸ்ட் எஃப்ஐகே ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், நமக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஓகே, பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி கூட நம்ம ஒவ்வொரு காலமே செப்பரேட் பண்ணலாம். லெட்ஸ் see the next topic. Read a specific column in a file. நம்ம வந்து ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஸோ நிறைய காலம் இன்க்ளூட் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்போம். அதில் பர்டிகுலரான காலம் மட்டும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம பைத்தானில் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லுக் அட் தி CSV ஃபைல்ஸ். ஸோ இந்த CSV ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 காலம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ரோல் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், டோட்டல்னு சொல்லிட்டு 6 காலம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு பர்டிகுலராக வந்து சம் காலம்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை மட்டும் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ப்ரோக்ராமில் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் காலம் தமிழும் காலம் இங்கிலீஷ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எப்பயுமே காலம்னுடைய ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் காலம், திஸ் இஸ் தேர்ட் காலம் அண்ட் 4 அண்ட் திஸ் இஸ் 5. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலம் 2வும் காலம் 3யும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி நான் ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து CSV ப்ரோக்ராம் வந்து அக்சஸ் பண்ணால் இம்போர்ட் CSVன்ற லைனை இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வித்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேன்ற ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இந்த CSV ஃபைல். ஸோ இதை வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன் பை யூஸிங் த CSV ரீடர் மாடல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி ரீடரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் லூப் யூஸ் பண்ணி COLன்ற வேரியபிள், அதாவது காலம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக COLன்றதை கொடுத்துருக்கேன். COLன்றதை யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம்னுடைய இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ரீடர்னும் போது ரீடரில் பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் இருக்குன்றது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 வரைக்கும் இங்கே ஸ்டோராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிண்ட்டு COL 0ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 0th காலம் பிரிண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் காலம் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தமிழினுடைய காலம் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், தட் இஸ் 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் எது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னா இங்கிலீஷ்ன்றது பார்த்தீங்கன்னா தேர்ட் காலமில் இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், காலம் 2 அண்ட் காலம் 3. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் காலமும் இங்கிலீஷ் காலம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். லெட்ஸ் see the next topic. Read a CSV file and store it in a list. அதாவது CSV ஃபைலை ரீட் பண்ணி ஸோ அந்த ஃபைலில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். லிஸ்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மியூடபிள் மீன்ஸ் ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் லிஸ்ட். நம்ம இப்போ எப்படி CSV ஃபைலை வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சம் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணோம். லிஸ்ட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இங்கே லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் யுவர் வேஸ், யூ கேன் கிவ் எனி நேம் ஃபார் தட். நெக்ஸ்ட் ஸோ அந்த நேமை யூஸ் பண்ணி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டி லிஸ்ட்டுன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுத்துறீங்களோ அந்த நேமை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு அப்பெண்ட். ஓகே, ஸோ அப்பெண்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில், அதாவது அந்த எம்டி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் see that in a program. Look at this program. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், CSVன்றதை இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த CSV ஃபைலை நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு CSV ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். கேன்ற நேமில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷன்ஸை கொடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணி எஃப்ன்ற நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு CSV.readerன்ற மாடல் யூஸ் பண்ணி ஸோ எஃப்ல ஸ்டோர் பண்ணியிருக்க CSV ஃபைலை நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி ரீடர் என்ற நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் நான் இப்போ அந்த CSV ஃபைலை எப்படி வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறன்ற கான்செப்டை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எம்டி லிஸ்ட்னுடைய நேம் அரே வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரோ இன் ரீடர், அதாவது அந்த CSV ஃபைலில் இருக்க ஒவ்வொரு ரோஸையும் எடுக்கிறோம், அதாவது ரீடரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரே வேல்யூன்ற எம்டி லிஸ்ட்டில் போய்ட்டு we are going to append it. ஓகே, append என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது 0ன்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ 0th ரோவில் இருக்கிறத ஒவ்வொன்றா வந்து அரே வேல்யூவில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அரே வேல்யூன்ற லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். அப்போ ஃபார் லூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ CSV ஃபைலில் இருக்க எல்லா ரோஸையும் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். இங்கே உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரோன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ரோன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து CSV ஃபைலில் இருக்கிறது தான் ஸ்டோர் பண்ணும். நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத, அதாவது நம்ம வந்து CSV ஃபைல்லேருந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிஸ்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோன்றதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அரே வேல்யூன்னு கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு CSV ஃபைல்லேருந்து அரே வேல்யூவாக ஸ்டோர் பண்ணதை உங்களுக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் FIK ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் நான் FIK ப்ரெஸ் பண்ணுறேன். FIK ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CSV ஃபைலாக பிரிண்ட் ஆகுது. CSV ஃபைல்லேருந்து அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணுது. இதே எனக்கு CSV ஃபைல்லேருந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதாவது அரே வேல்யூன்ற எம்டி லிஸ்ட்டில் நான் CSV ஃபைலில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட்ன்றது வந்து இண்டென்டேஷன்ஸ்லேருந்து வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் இங்கே ரோக்கு பதிலாக ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் தட் எம்டி லிஸ்ட் நேம். ஓகே, தட் இஸ் அரே வேல்யூன்றதை கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CSV ஃபைல்லேருந்து லிஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தட் என்க்ளோஸ்டு வித்தின் ஏ கர்லி பிரேசஸ். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போ இது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். Let's see the remaining topic in next video. Thank you.